350 ரூபாய்க்கு எப்படி ஒரு ஆள் ஜாக்கெட் கொடுக்க முடியும்? பாருங்க, வெறும் 350 ரூபா தான். பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலா. இந்த மாதிரி நண்பர்கள் வேணும் பர்ச்சேஸ் பண்ணும்போது. பார்த்தீங்களா, இதுதான் ரியல் கூட்டம். அது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேற. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நம்ம கூட இப்போ சுமித் இருக்கேன். ஆடி நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம சுமித் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரோஜினி மார்க்கெட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறாங்க. அது சரோஜினி மார்க்கெட்டில் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும். சுமித் வந்து நம்மளுக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக அவங்க வீட்டில் தங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து போயிட்டு எனக்கு ஒரு தேவையான பொருட்கள் அப்படி உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு உள்ள காட்ட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டு வச்சுருக்காங்க உள்ளே. இப்போ வந்து சமயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். ஏன்னா நம்மளுக்கு பொருளை வாங்கிட்டு இங்கே டக்குன்னு கிளம்பிடணும். அதனால் நம்ம சீக்கிரம் வந்தனால பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குது. இது கூட்டம் கம்மியானு கேட்டிங்கன்னா ஆமாங்க, சரோஜினி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கூட்டம் கம்மிங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா அத்துட்டு போகும். நம்ம வந்து ஒரு இடமா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். பாருங்க, 100 ரூபாயிலே 150 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாய்க்கு எல்லாமே பொருளாக ஆரம்பிக்குது. இந்த பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் இங்கே அதிகமாக ட்ரெஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு, 200 ரூபாய்க்கு ட்ரெஸ். இதெல்லாம் நம்ம ஊரில் கண்டிப்பாக கிடைக்க சான்ஸே இல்லை. 200, 150 ஸ்வெட்டர்லாம் பாருங்கள் 150 ரூபா. நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். கலெக்ஷனும் நிறையா இருக்குங்க. பேண்ட்டெல்லாம் பாருங்களே 350 ரூபாங்க. நம்ம ஊரில் இந்த விலைக்கு 350 ரூபாய்லாம் கிடைக்குமா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேண்ட்டு தான் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் சைஸ் பார்க்கணும். சைஸ் கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னா இந்த பேண்ட்டே கூட வாங்கலாம். மார்க்கெட்டோட இன்னொரு சைடு வந்தவங்க இங்கே கூட்டத்தை பாருங்கள். ஆனால் இது என்ன சொல்கிறான், இதே கூட்டம் இல்லைன்றாங்க. 350 ரூபாய்க்கு எப்படி ஒரு ஆள் ஜாக்கெட் கொடுக்க முடியும்? பாருங்கள், வெறும் 350 ரூபா தான். வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே பர்ச்சேஸை போட்டு போயிடலாம். தலைவர் தான் சொல்கிறாங்க. क्या बोलूँ मैं ये बोल रहा हूँ कि थोड़ा मिर्च मसाला बोलने का, पब्लिक को एंटरटेनमेंट चाहिए. என்ன சொல்றான்னா 150 ரூபா போட்டிருக்கு, வெறும் 50 ரூபாய்க்கு ட்ரெஸ் கிடைக்கும்னு சொல்லுங்க. அப்பதான் எல்லாரும் உங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. நம்மளுக்கு அப்படி போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருந்து பிடிச்சி வாங்கணும் விருப்பம் இருந்தால் வாங்க, இல்லாட்டி உங்கள் பட்ஜெட். இங்கே பட்ஜெட் தாங்க, ரொம்ப பட்ஜெட்டாக தான் விற்கிறாங்க. இங்கே நீங்கள் அழகாக தான் வாங்கலாம். இதுக்கு வந்து இதோட குறைச்சது நீங்கள் ப்ரோ. ஐ திங்க் இன் இந்தியா திஸ் இஸ் தி சீப்பஸ்ட் மார்க்கெட் டு பை கிளாத்ஸ். Very cheapest bro, very cheapest. I think you can buy something for your girlfriend also, earrings or எல்லாமே இங்கே சீப்பு. அதுவும் டெல்லினாலே சீப்பு தான். அது இந்த மார்க்கெட் அதை விட சீப்பு. எல்லாமே ரேட்டெல்லாம் என்னட்ட சொல்கிறது. I'm going to buy one earrings for that girl, but that girl is getting தம்பி புலம்பிக்கிட்டு இருக்கியா? அப்படி பேசுவோம். பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலா. ऑटोमेटिक एंड हो गया, सीरियल नंबर यहाँ पे सीरियल नंबर है. कितने का है? ये 2500. பார்த்தீங்கன்னா இது வந்து 2500 ரூபா அந்த ஐட்டம். இங்கே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து விற்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா போலி தான், ஒரிஜினல் கிடையாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க. பார்க்க பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் வந்து அப்படியே சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் ஸ்டிக்கரு இதெல்லாம் நாங்கள் நம்ம பண்ணால் வேலையை அங்கே பாருங்க, பார்த்தாலே தெரியுது ஒரு வாட்டன்ட்டு சொல்லிட்டு. அவங்களே தேர்லாம் ஒட்டி இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பார்கெனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். தலைவர் வந்து இன்னும் பெட்டராக வச்சிருக்கேன்னாரு. சரி அதை பார்ப்போம். सब ऑटोमेटिक है ना भाई? ये TWS वाला है भाई. ये कह रहा है कि वो अलग है, ये अलग है. ये प्रो के नाम से आएगा. इसमें ऑटोमेटिक कनेक्ट. इसमें लोकेशन जैसे आप खो जाएगा, कहीं फेंक देगा तो आपके लोकेशन से मिल जाएगा. தானே இல்லாத கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் பொருள் மேலே. வேணாம் ப்ரோ, கொடுத்துருங்க ப்ரோ. எதுக்கு தேவையில்லாத வேலை? அவன் வச்சு செஞ்சுட்டாங்க. அவர் முன்னாடியே இதை வாங்காதீங்க, இது டூப்ளிகேட்டு, 1 வாரம் 2 வாரத்தில் ஓட்டை ஆயிரும்ட்டு அவர் முன்னாடியே சொல்கிறார். வேணாம் ப்ரோ. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறையா பேர் பொருள் விற்பாங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருந்து ஸ்கில்லு டெவலப் பண்ணிட்டு பேச முடியாது. 2500 இல்லை, 200 ரூபாய் கூட அந்த பொருள் போகாது. இன்னும் அந்த தலையை நம்மளை விடுறதா தெரியல. பாருங்க, பின்னாடி இன்னும் பார்க்கிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் நம்மளை விட மாட்டார், பொருள் வாங்குற வரைக்கும் விட மாட்டார். 2500 ரூபாலாம் வாங்கினா நல்ல பிராண்டே வாங்கிட்டு போயிடலாங்க. அச்சா, தலைவர் நம்மள்ட்ட ஒரு பொருளை விற்காம விட மாட்டார் போல இருக்கு. चॉकलेट कितना है ब्रो? 350. சரோஜினி மார்க்கெட் 350. क्या भाई, क्या बात है भाई? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா. ஒரிஜினல் வாங்கினாலே 2000 3000 வந்துடும். 350 ரூபாய்க்கு சொல்றாரு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா போலி தாங்க. இப்பயே வாங்க, இல்லைனா ரேட் அதிகமாக நம்மள்ட்டே பேரம் பேசுறாரு. நம்மளே வேற லெவலில் பேரம் பேசுவோம், இவர் நம்மள்ட்டே வந்து பேரம் பேசுறாரு. அவங்களே 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தானே வாங்குவாங்க. 350 ரூபாய்க்கு விற்று 200 ரூபா சொல்றாரு. 350 ரூபா சொன்னாரு. அடிச்சு பேசணும்னா 60 ரூபா 100 ரூபாய்க்கு கூட விற்கலாங்க. 50 rupees தான் சொன்னேன். இல்லை, அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபாய்க்கு போயிட்டாரு. 350 எங்க இருக்கு? பாருங்க, ஃபோன் கேஸ்லாம் இருக்குங்க. ஃபோன் கேஸ்லாம் வெறும் 100 ரூபா 150 ரூபாய்க்கு தாங்க ஃபோன் கேஸ்.
இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. பார்த்தீங்களா அப்படியே கர்ச்சீஃபுக்குள்ள அதை பொதிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த இதை விற்றுக்கிட்டு இருக்காரு அந்த வாட்சை. ஏன்னா அது காஸ்ட்லி வாட்சாம், ப்ரீமியமா அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்காண்டி நம்மள்ட்ட விற்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரே 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு ஏதாவது ஓரத்தில் கடையிலேருந்து கீழே கூட எடுத்துருப்பாரு, சொல்ல முடியாது. அதனால சரோஜினி மார்க்கெட் தான் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து வாங்க. ஆளாக இருக்குது அப்படின்னு முதலோட வரும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால அள்ளி போட்டு எல்லாத்தையும் வாங்கிலாம் நினைக்காதீங்க. 1000 ரூபா சொன்னால் கூட 500 ரூபா 300 ரூபாய்க்கு அடிச்சு பேசுங்க. 350 ரூபா சொன்னாரா சென்ட்டு, அப்புறம் 50 ரூபாய்க்கு கடைசியில் கதை திட்டிட்டு வர போறாரு. வீடியோ வர எடுக்கிறீங்க, வாங்க போறீங்க, ஐயோ போயா போயா அப்படின்னு வந்தாச்சு. சரி ப்ரோ, சுமித் வந்து பிரிட்டோக்கு ஏதோ வாங்க போறோம். சொல்லுங்க சுமித். பிரிட்டோ உனக்கு ஏத்த ஒரு ஷார்ட்ஸை வந்து சுமித் கிஃப்ட் ப்ரோ, கிஃப்டும் ப்ரோ. யா ப்ரோ. இன்னைக்கு பிரிட்டோ செத்தாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் வேணும் பர்ச்சேஸ் பண்ணும்போது. யா ப்ரோ, imagine bro how Brito will look in this bro. Beautiful no? வச்சு செய்கிறாங்க. ஸோ பிரிட்டோ இந்த பதிவை வந்து பார்க்கணும். மாப்பிள்ள உனக்காண்டி சுமித் பார்த்தீங்கன்னா சரோஜினி மார்க்கெட்டில் இறங்கிட்டு அவ்வளோ அழகான ஷார்ட்ஸ் வந்து உனக்காண்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. ஸோ உங்கள் கேங்கில் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பான். உன வம்பளுக்குறது தான் நம்மளுக்கு மெயின் வேலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளை டேக் பண்ணி விடுங்க இந்த வீடியோ கீழே. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மோதிரம் தான், என்ன இல்லை எல்லாமே இருக்குங்க இங்கே. நீங்கள் வந்து தேடி பார்த்து தான் நீங்கள் வாங்கிக்கணும். இங்கே இல்லாத பொருள் கிடைக்குங்க. டிஷர்ட்லாம் ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. 200 ரூபா தாங்க ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் அது 300 ரூபா. நீங்கள் சத்தியமாக சூப்பராக இருக்குங்க ட்ரெஸ்ஸு. ஐ மீன் கொஞ்சம் துவைச்சு போட்டால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இந்த தூசியில் இருந்து அது அழுக்காயிடுச்சு. பட் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது. They have written the fixed price, but if he can bargain, he will get a lesser price also. சைஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன், பரவாயில்ல கிடைச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் தான். Okay, now we are going to reduce the price. It's written 200 rupees. It will show how much he can reduce. This is the shop. This is the shop. Ask him bro. நம்மளுக்கு விலை குறைச்சி தரேன்னு சொல்லிட்டு பாருங்க, அயோக்கிய போய் நம்மள்ட்டே ஸ்கில் ப்ரோ ஸ்கில். ஓகே அவ்வளோதாங்க, இது குறைக்க முடியாது போல. இவனை நம்பி கூட்டு வந்ததுக்கு இவன் டுபாக்கூர் பையலா இருக்கான். இவனை நம்பி ஸ்கில் டெவலப் பண்ணுவா. 150 ரூபா 200 ருபீஸ் ஒரு 150 ரூபாய்க்கா குறைச்சி தருவான்னு பார்த்தா அவன் அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை. ப்ரோ ஃபிக்ஸ் ப்ரைஸ் தான் ப்ரோ அப்படின்னு அங்கே போய் புலம்பிட்டு இருக்கான். வந்தது பேண்ட் வாங்குறதுங்க, எனக்கு ஒரு பேண்ட் வாங்கி ஆகணும். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ பை தேங்க்யூ. சரிங்களா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பேண்ட் வாங்கி ஆகணும். ஸோ விட மாட்டாங்க நம்மளை, பேண்ட்டு வாங்கி ஆகணுங்க. ஒரு பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு, ஒரு ஜாக்கெட் கிழிஞ்சிருச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில். எனக்கு இந்த சைடு ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக அடி ஆயிடுச்சு. வண்டி நொறுங்கிருச்சு. நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், வேணா அதில் போய் பார்த்துட்டு வாங்க எந்த அளவுக்கு அடின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஷார்ட்ஸு, ஒரு ஸ்லீவு, அப்புறம் வந்துட்டு பேண்ட்டு கண்டிப்பாக வாங்கணும். அப்போ தான் என்னால் சர்வை பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம்தான். எப்போல்லாம் வந்து லேடிஸ் சைட்லாம் வருதோ அதை பார்த்து இந்த பையன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகமாகவே வருதாங்க. அந்த பொண்ணு உன்னை கழட்டி விட்டுருச்சு, அந்த நேரம் புலம்பிக்கிட்டு இருக்கான். Whatever you want, just go चाहिए. Whatever you want, just no in the comment section. என்னால வாங்கி தர முடியாதுங்க, அவன் மறுபடியும் வாங்கி தருவான். Bangles is there, jhumkas are there. See how many. இவனை வச்சுட்டு நீ ஃபுல்லா பண்ணாதான் இருக்கும் பாருங்க. Nice jhumka is இவன் வந்து ஸ்டோர் மேனேஜர் ஆயிட்டான். இப்போ இந்த ஸ்டோருக்கு இவன் தான் மேனேஜர். manager of this store. So what I am இதுக்கு தான் இந்திக்காரங்களோட சுத்தணுங்கிறது. whatever you want, show me that. So this all things you have. This is all bangles, types of bangles here. Okay, whatever you want, see this all things. Just type yes in the comment section. Okay, I will buy for you next day only. கம்பெனி பொறுப்பு இல்லைங்க அதுக்கு. யாருமே இப்போ வந்து பெரிய வீடியோஸ்லாம் பார்க்கறது இல்லை, ஷார்ட்ஸுக்கு மாறிட்டீங்க. அதனால நான் வந்து என்னோட வீடியோ டைமிங்லாம் குறைச்சிட்டேன். 15 நிமிஷம் 20 நிமிஷம்னு குறைச்சிட்டேன். ஸோ என்னோட வீடியோக்கு இனிமேல் அந்த மாதிரி தான் வரும். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். எனக்கு ஏற்கனவே 2 டிஜிட்டில் தான் போயிட்டு இருக்கு வியூஸு. அப்பப்போ 3 டிஜிட் போச்சு, இப்போ 2 டிஜிட்டு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் இதுக்கு முன்னாடி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மொரட்டு வைபு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அந்த மாதிரி வீடியோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குழந்தை குட்டி இருக்கவங்க இங்கே வந்து பொருள் வாங்கிக்கலாம். அவன் இப்போவே குழந்தையா மாறிட்டான்.
not accepting my proposal. Please. அவன் பைத்தியம் ஆயிட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லா. என்ன விட இன்னைக்கு அதிகமாக வீடியோவில் இவன் தான் ஃபியூச்சர் ஆவான், வேறு வழி இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குள்ள ரேட்டு எல்லாம் சீப்பு தாங்க. நோ ஃபிக்ஸட் ப்ரைஸா, ஃபிக்ஸட் ப்ரைஸ் நோ பார்கெனிங் போடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா, அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் 250 ரூபா 350 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதாவது ஒரு 12 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ கூட்டத்தை பாருங்கள், நம்ம வரும்போது எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன். இதில் சைடில் வேற கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே இப்போ நம்ம பூந்து போகணும், அதான் பெரிய கஷ்டம். பொருட்களை பத்திரமா வச்சுக்கணுங்க. இங்கே வந்து நான் ஆட்டையை போட ஃபுல் அண்ட் ஃபுல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பொருள் விற்கிறதுக்கு இதனை வச்சு அவர் காலையிலேயே உங்களுத்துக்கிட்டு இருக்காரு. நண்பர்களே, நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்தே வாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பொருள் விற்கிறதுக்கு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ப்ரோ 30 rupees. ஸோ வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப நாளாக நான் வந்து அதுக்கு தோடு பைத்தியம் அந்த புள்ள. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு தோடு வாங்க ரொம்ப பிளான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம். இல்லாட்டி இவ்வளோ தூரம் வந்துட்டான், அந்த பிள்ளைக்கு தான் வாங்கிட்டு போயிட்டோம். So nice bro. But I don't know the quality and other things bro. Which is nice bro. இது எது நல்லா இருக்குன்னு தெரியல, நம்ம ரேண்டமாக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். நம்மளுக்கு இந்த பார்த்து அழகாக இருக்குமா இருக்கு, அந்த அளவுக்கு சென்ஸ் இருக்குது. பட் தோடு அந்த அளவுக்கு யாருக்கா நான் பெருசாக வாங்கி கொடுத்தது, அந்த அளவுக்கு வாங்கி கொடுத்ததில்ல. வாங்குவேன், வாங்கிட்டு அப்படியே போய் கொடுத்துருவேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்குங்க. அழகாக அந்த பழைய இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரியல, பார்க்க ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. கொஞ்சம் எல்லாருமே நல்லவங்களாம் கிடையாதுங்க. ஒருத்தன் செம்ம டென்ஷன் ஏறிட்டான். சுமித்தா ஒருத்தன் டென்ஷன் ஏற்றினா, சரி அப்போவே நான் டென்ஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்குறதுக்காண்டி போனோம். எவ்வளோன்னு கேட்டால் 350 ரூபாண்ணா, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, குறைச்சிட்டாங்க அப்படின்னோம். இல்லைன்னா குதிரை போனதும் 100 ரூபாண்ணா. ஏன்னா அப்போ 250 ரூபாண்ணா எடுத்து 100 ரூபான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்க போனால் 100 ரூபாய்க்கு எது கொடுத்தாலும் வாங்கிருக்கான்னு எகத்தால பேசுகிறான். நம்ம ஊரில் இல்லாமல் போச்சு. இங்கே வந்துட்டு வெளியில் வந்துட்டு நம்ம ஆடலாம் முடியாது. இதே நம்ம ஊரில் 2 வாயை உடச்சிருந்துருக்கலாம். வாய் ரொம்ப பேசுகிறாங்க டெல்லியில். மரியாதை கொடுக்குறதுலாம் இவங்களுக்கு அந்த பேச்சே கிடையாது. மரியாதை எப்படி கொடுக்கணும் கிளைண்ட்டுக்கிட்ட, கெஸ்ட்டுக்கிட்ட. ஏன்னா இங்கெல்லாம் விலை கம்மியாக இருக்கா, அதனால எப்படி ஒரு மாதிரி எகத்தாளமான மைண்ட் செட்டு தான் இங்கே இருக்க நாய்ங்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி நாய்ங்களுக்குலாம் என்ன பண்ணுறது, நம்ம ஊரில் கூட்டிகிட்டு வந்து ஒரு நாளைக்கு சொல்லி கொடுக்கணும் மரியாதை எப்படி கொடுக்கணும் இந்த மாதிரி நாய்ங்களுக்கு. லூஸ் வாயில் கெட்ட வார்த்தை வருது, திட்டக்கூடாது. ஏன்னா எடிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பாஸ் பண்ணி பிரேக் பண்ணி அந்த கெட்ட வார்த்தையில் பீப் பண்ணணும், வாய்ஸ் எடுக்கணும். அதனால கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கேன். இதே நம்ம ஊராக இருந்தால் இந்நேரம் வாழுன்னு ஏதாவது டிக்ஷனரி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கலாம். சரி, வெளியூர் அமைதியாக இருந்துட்டு வந்தோமா போனோமான்னு இருக்கணும். அதனால தான் வண்டியை உடச்சவன்ட்ட கூட ஓடி போனதுக்கப்புறம் கேஸ் போடல. ஏன்னா நிறையா ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்கிட்ட சண்டை போட்டுருந்தா நம்ம நேரம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ மரியாதை எதிர்பார்த்த நேரத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப பண்ணுவாங்க. அதனால் பார்த்து பத்திரமா இருந்துங்க. ரொம்ப பேசுவோம் அப்படியே அடிக்கணும் தான் தோணுது, என்ன பண்ணுறது. எங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா பர்த் பர்ச்சேஸாக போட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்க்கு ஒரு பேண்ட்டும், ட்ரெக்கிங்க்கும் வெளியே போகிற மாதிரி ஒரு பேண்ட் வாங்கினேன். இவன் ஒரு பேண்ட் வாங்கிட்டான். அப்புறம் எனக்கு இன்னும் ஸ்லீவ் ஷார்ட்ஸ் தான் கிடைக்கல, ஆனால் வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா டெக்காத்லான்லாம் போனால் இன்னும் ரொம்ப அதிகமாக விலையாக இருக்கும். இங்கேனா ஒரு நல்ல டிசைனில் நல்ல விலையில் அப்படியே வாங்கிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். கூட்டம் அலைமோதுதுங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் போகணும். நாங்கள் வரும்போது யாருமே இல்லை கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு கூட்டமாக இருக்குது. என் மேலே பின்னாடி பாருங்க அப்படியே எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கு. ஆனால் ஃபன்னு தான், நல்லவங்களாவும் இருக்காங்க. ஆனால் அந்த கடைக்காரங்க அப்பப்போ எகத்தான மஸ்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முன்னாடி கூட்டத்தை பாருங்க, பார்த்தீங்களா? இதுதான் ரியல் கூட்டம். அது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேற கூட்டம் அலம்போது உங்களுக்கு இங்கே. இந்த கூட்டத்தில் நம்ம சுமித்தை வேற மிஸ் பண்ணிட்டோம். அந்த நாயை வேற தேடணும். நான் வந்துட்டு அண்டா இருக்கான் கம்பளம். எந்த அளவு கூட்டம் உங்களுக்கு அப்படியே இந்த பின்னாடி இப்படி பாருங்க, அந்த அளவு கூட்டமாக இருக்கு. இந்த பிரேம் சின்னமா இருக்கும், நான் வந்து ஆள் கம்மியா இருக்க மாதிரி தெரியும். வரட்டு கூட்டம் ஐயோ வந்துகிட்டே இருக்காங்க. பர்ச்சேஸ் முடிச்சாச்சுங்க ரெடியா. இல்லை என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கியாச்சு. 1000 ரூபாய் கூட செலவான. எனக்கு ஒரு பேண்ட் வாங்கினா, அப்புறம் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். ட்ரெஸ் 200 ரூபாய்,
பேண்ட் வந்து 350 ரூபா. ஏன்னா ட்ரெக்கிங் அதிகமாக போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததில். ஸோ ட்ரெக்கிங் பேண்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ 350 ரூபா அது. இது ஒரு 200 ரூபா, 550 ரூபா. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த ஜிமிக்கியும் அந்த சின்ன சின்ன ஐட்டங்கள் இருக்குல்ல அது வாங்கினேன். அது ஒரு 100 ரூபா, 160 ரூபா அந்த மாதிரி சில்லற 150 ரூபா டோட்டலாக வந்துச்சு. அப்புறம் என்ன செலவு, அவ்வளோதான். இன்னும் எனக்கு வந்து ஷார்ட்ஸ் ஸ்லீவ் வாங்கி ஆகணும் என்ன ஆனாலும் சரி. இங்கே கிடைக்கல, ஏன்னா இன்றைக்கி வின்டர் சீசன் போயிட்டுருக்கு. ஸோ வின்டர் கிளாஸ் மட்டும் தான் கிடைக்கும், அதெல்லாம் எனக்கு கிடைக்கல. ஜாக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணுன்னு இருந்தேன். கடைசியில் நம்ம சுமித்தோட அங்கிள்ஜி சொன்னார் தச்சுக்கலாம் தம்பி. நானும் அதான் யோசிச்சேன் தச்சுக்கலான்னு சொல்லிட்டு. பட் டச்சாக அந்த அளவுக்கு வருமானு தெரில அப்படின்னு யோசிச்சேன். ஆசையாக வாங்கணுங்க. அது என்ன சொன்னாங்க, ஸ்டிக்கர் மாதிரி கிடைக்கும், அந்த ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிக்கலாம், ஒட்டிட்டு அது மாதிரி தச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸ்கூலில் அந்த பேண்ட்டு கிழிஞ்சு போச்சுன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி இது ஒரு அட்ஜஸ்டிங்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி பாருங்கள், இது பெரிய மாலம். இங்கே இப்போ தான் இங்கே ரீசெண்டாக கட்டியிருக்காங்களாம், ரொம்ப பெரிய மாலுங்க அது. ஸோ பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. இதுதான் சரோஜினி மார்க்கெட்டு. ஆனால் செம காண்டு ஏற்றிட்டாங்க. யாருக்கும் ஒழுங்காக பேசுறது கூட தெரில. கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி பேசணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணுன்னே தெரில. அறிவு கட்ட முட்டா பயலுக்கு வந்து அதிகமாக இருக்கிற இடம் வந்து டெல்லி. அதுவும் இந்த சரோஜினி மார்க்கெட்டில் இங்கே விற்கிறவங்கல்ல பாதி பேர் முட்டா பயலுக்கு தான். ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு ஷார்ட்ஸ் ஸ்லீவ் வாங்கி ஆகணும் இன்னைக்குள்ளே. ஸோ அங்கிட்டு போய் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். திரும்பி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் இங்கே தான் ரோட்டில் இப்படி தான் வாழ்கிறாங்க. அவங்க சின்ன சின்ன வீடு, நம்ம ஊரில் கல்லி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இங்கே டெல்லியில் இருக்க கல்லீஸுங்க. அதாவது சின்ன சின்ன குறுகிய வீடுகள். மேலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரோ, ஹவுஸ் த பர்ச்சேஸ் ப்ரோ? Quite good, but they are so bullshit peoples, no? Arrogant. They are showing arrogant to customers. Yeah. They should not do this all things. Yeah. They should learn from Tamil peoples. Tamil people, South Indian people, how they are respecting other people, other customers. But they are not even doing anything. They are behaving with everybody. If it comes to negotiation, they are not even negotiating. They are not even ready to negotiate. But என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், மேலே இருக்க வீடெல்லாம் பாருங்களே எப்படி இருக்குன்னு. சின்ன சின்ன வீடுங்க, இதுக்குள்ளாங்க மக்கள் வசிக்கிறாங்க. அதுக்குள்ளே சந்தெல்லாம் இருக்குது. ஒரு வீட்டை ஒட்டி இன்னொரு வீடு, இன்னொரு வீட்டை ஒட்டி இன்னொரு வீடு. பாருங்கள் இப்படி தான் இருக்குது. பாவம். அப்படியே இதுக்கு ஆப்போசிட் பாருங்கள், இது ஃபுல்லாக கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸுங்க. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குள்ள குவார்ட்டர்ஸு. இவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ அப்படியே விசாலமாக சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டெல்லியோட கல்லிகள்.